டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். அம்பேத்கரை அவமதித்த காங்கிரசின் இருண்ட வரலாற்றையை நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அம்பலப்படுத்தினார் என அமித்ஷா பேச்சு தொடர்பாக பிரதமர் மோடி கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், அவர் மேலும் இது தொடர்பாக என்ன கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்? விவரங்கள் என்ன ரமேஷ்? அதாவது நேற்று மாநிலங்களவையில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் என்று கூறுவது ஃபேஷன் ஆகிவிட்டதாகவும், இந்த அளவுக்கு கடவுளுடைய பெயரை எடுத்தால் 7 ஜென்மங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று மாநிலங்களவையிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தார். அமித்ஷாவினுடைய இந்த கருத்து அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும், அமித்ஷா தன்னுடைய பேச்சில் டாக்டர் அம்பேத்கர் என்றோ சட்டமேதை என்றோ கூட குறிப்பிடவில்லை, வெறுமனே அம்பேத்கர் என்று குறிப்பிடுகிறார். இது அம்பேத்கரை அவமதிக்கின்ற செயல். அவர் தன்னுடைய கருத்துக்கு மன்னிப்பு கேட்பதோடு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் வலியுறுத்தி வருகின்றனர். தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இன்று காலை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டமும் நடத்தி இருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஆதரவு தெரிவித்து பிரதமர் மோடி சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அம்பேத்கருக்கு காங்கிரஸ் கட்சி செய்த அவமதிப்புகளை இருண்ட வரலாற்றையும் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பலப்படுத்தியதாலேயே தற்போது எதிர்க்கட்சிகள் இந்த நாடகத்தில் ஈடுபட்டிருப்பதாக பிரதமர் மோடி சில கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு பல பாவங்களை செய்தது என்றும் பிரதமர் மோடி சில கடுமையான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் மோடி விடுத்துள்ள அந்த அறிக்கையில் காங்கிரசும் அதன் அழுகிய சுற்றுச்சூழலும் தங்களின் தீங்கிழைக்கும் பொய்களால் பல வருடங்களாக அவர்கள் செய்த தவறுகளை, குறிப்பாக டாக்டர் அம்பேத்கருக்கு அவர்கள் செய்த அவமதிப்பை மறைக்க முடியும் என்று நினைத்தால் அவர்கள் மிகவும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அம்பேத்கருடைய பாரம்பரியத்தை அழிக்கவும், SC/ST சமூகங்களை அவமானப்படுத்தவும் ஒரு வம்சத்தின் தலைமையில் ஒரு கட்சி எப்படி எல்லா விதமான கேடுகட்ட தந்திரங்களிலும் ஈடுபட்டது என்பதை இந்திய மக்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். அம்பேத்கரை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு முறை அல்ல 2 முறை தோற்கடித்தது. அம்பேத்கருக்கு எதிராக ஜவஹர்லால் நேரு பிரச்சாரமே செய்தார். அம்பேத்கரை தோற்கடிப்பதை தன்னுடைய கௌரவ பிரச்சனையாகவே ஜவஹர்லால் நேரு மாற்றினார். அவருக்கு காங்கிரஸ் கட்சி பாரத் ரத்னா விருது கூட வழங்கவில்லை. அதே போல மிக பெருமையாக கருதக்கூடிய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் அம்பேத்கருடைய படம் இடம்பெறுவதற்கு கூட காங்கிரஸ் கட்சி அனுமதிக்கவில்லை என்று இப்படி பல பாவங்களை காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு செய்திருப்பதாக அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இது மட்டுமின்றி SC/ST சமூக மக்களை ஏராளமான படுகொலை கூட காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது. தங்களுடைய ஆட்சியிலே பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்தாலும் SC மற்றும் ST சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்க காங்கிரஸ் கட்சி எந்த விஷயத்தையுமே செய்யவில்லை என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த இருண்ட வரலாற்றை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியதாலேயே தற்போது எதிர்க்கட்சிகள் இது போன்ற நாடகங்களில் ஈடுபட்டிருப்பதாகவும், ஆனால் மக்களுக்கு உண்மை என்ன என்பது நன்கு தெரியும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.